இப்படி அதிமுக திமுக சேர்றதுன்றதே வந்து ஒரு கிட்டத்தட்ட இயற்கைக்கு எதிரானதுன்ற மாதிரியான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுது இல்லை. அப்படி ஒன்று எப்படி தமிழ்நாட்டு அரசியல் நடக்க முடியும்? இத்தனை வருஷமா அவங்க ரெண்டு பேர் தானே எதிரெதிர் நிலையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, அதாவது திமுக அதிமுக ரெண்டுமே வந்து திராவிட கட்சிகள் அப்படின்னு இப்போ இன்னைக்கு யார் யாரெல்லாம் இப்படி நடந்தது தவறு, என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒன்றா தான் ரெண்டு கட்சியும் விமர்சித்தாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா தமிழ்நாடு சீரழிஞ்சு போனதுக்கு திராவிட கட்சிகள் தான் காரணம் அப்படின்னு பொதுவாக பேசுவாங்க. அந்த திராவிட கட்சிகள்னு பொதுவாக பேசுறதுல 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டது அதிமுக தான். அப்படி அதிமுகவுடைய ஆட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படிலாம் அவங்க ஆண்டாங்க. ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயம் இன்னைக்கு விமர்சிக்கக்கூடியவர்கள் திமுக அதிமுக ரெண்டு பேரையுமே திராவிட கட்சிகள் அப்படின்னு தான் பேசினாங்க. இப்போ கூட திராவிடியன் பார்ட்டிஸை தோக்கடிச்சிட்டு தான் தாவேகா வந்திருக்கு அப்படின்னு தான் பேசுகிறாங்க. அப்போ வந்து ரெண்டு பேரும் கொள்கையில் முரணானவர்களுக்கு, ரெண்டு பேருக்கும் கொள்கையில் யார் யாரெல்லாம் தலைவர்களோ கட்சியோட தலைவர்கள் வழிகாட்டிகள் எல்லாருமே ஒன்று தான். ஆனால் ரெண்டு கட்சியும் ஒன்றா, செயல்பாட்டில் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஐடியாலஜியாக ஒத்து போவோம், அரசியலாக ஒத்து போக மாட்டாங்க. ஆமாம், செயல்பாட்டில் ரெண்டு பேரும் ஒன்றும் கிடையாது. திமுகவுக்கு தீவிரத்தன்மை உண்டு, திராவிட கட்சிகளுடைய கொள்கைகள் அதெல்லாம். அதிமுக நீர்த்து போன தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி, அவ்வளோதான். ஆனால் திராவிட கட்சி அப்படின்னே இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல கடுமையான வாதங்கள் உண்டு. இது திராவிட கட்சியே கிடையாது, திராவிட கட்சின்னு பேர்லயே அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது உண்டு. ஆனால் அடிப்படையில் ரெண்டு பேரும் வந்து இப்போ சமூக நீதி கொள்கை அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒன்று தான், மொழி கொள்கை அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒன்று தான். இப்படி ரெண்டு பேருக்கும் அடிப்படையான கொள்கை இருக்குது. ஆனால் செயல்பாட்டில் பிஜேபியோட எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது அந்த தீவிரம் வந்து திமுகவுக்கு அதிகம். அவங்க வந்து கொள்கையால் அதிகமாக, இதை உங்களோட கம்பேர் பண்ணால் சொல்கிறேன், அவங்க அதிகமாக செயல்படக்கூடியவங்க. இவங்க ஒரு பிஜேபியோட மிரட்டல், இப்போ ஏற்கனவே ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்னா இது மாதிரியான ஒரு மிரட்டல் வராது. இப்போ வந்து இவங்க நேரடியாக அமித்ஷா பிஜேபி நேரடியாக மிரட்டும் போது இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் வீக்கான தலைவர்களாக இருப்பதால் அவங்க வந்து அவங்களால அதுக்கு மேலே போய் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதோ அவங்களுக்கு எதிராக பேசுவதோ, ஏன்னா இடையில அப்பயும் வந்து 2024 அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து பேசினாங்க. ஆனால் அது வந்து பாரதிய ஜனதாவோட அனுமதியோடு தான் பேசினாங்க அப்படின்ற ஒரு வாதமும் அதில் இருக்குது. ஆனால் எப்படியோ அது வந்து அதிமுக பாரதிய ஜனதாவோட கைகோர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு அது மேலே இருக்கு. அது இல்லை அப்படின்னா அதிமுக வந்து ஒரு நீர்த்து போன ஒரு டைல்யூட்டான வெர்ஷன், அவ்வளோதான். இவங்க ரெண்டு பேரும் சேர்றது அப்படின்றது வந்து ஏதோ பயங்கரமாக இவங்க பேசுகிறாங்கல்ல, ரெண்டு பேரும் ஒன்று சேர்வது ஒரு அதிர்ச்சிக்குரிய ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் இப்படிலாம் நடக்கலாமா அப்படின்னு பதற அளவுக்கு என்னையை பொறுத்தவரையே அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் பிரிஞ்சப்பயே அதை சேர்ப்பதற்கான முயற்சி பெரிய இடங்கள்லாம் அன்றைக்கு இருந்த தலைவர்கள் மத்தியில் நடந்துச்சு.